Good afternoon students. நம்ம வந்து in 10th economics third lesson பார்த்துட்டு இருக்கோம். Food என்ன lesson ஞாபகம் இருக்குங்களா? என்ன lesson சொல்லுங்க பார்க்கலாம். Food security and nutrition. ஓகேவா students? இப்போ நம்ம பார்க்க போறது nutrition and healthy status பத்தி பார்க்க போறோம். என்னன்றதை பாருங்க. So nutrition ஊட்டச்சத்து and health status. Health statusனா என்ன? நம்மளுடைய சுகாதார நிலை. So ஓகேவா, status of nutrition. So ஊட்டச்சத்தின் நிலை பாருங்க என்னன்னு. So we noted earlier that food security includes nutrition security too. Though our country has reached self-sufficiency in food production, the nutrition status of the population has not been corresponding levels of improvement. In 2015 to 16, 27% of the rural women and 16% of the urban women in the age group of 15 to 49 years were counted as undernourished or chronically energy deficient by the National Family Health Survey. ஸோ என்னன்னா, உணவு பாதுகாப்புலையும் ஊட்டச்சத்து பாதுகாப்புலையும் அடங்கும் என்பதை நாம் முன்னரே குறிப்பிட்டோம். அதாவது நாம் என்ன பண்ணியிருக்கோம், உணவு பாதுகாப்பில் ஊட்டச்சத்தும் பாதுகாப்பும் அடங்கும், ஊட்டச்சத்தும் பாதுகாப்பும் ரெண்டுமே அடங்கும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம நாடு வந்து உணவு உற்பத்தியில தன்னிறைவு அடைந்திருந்தாலும் மக்களின் ஊட்டச்சத்து நிலையில முன்னேற்றங்களை அடையவில்லை. ஸோ 2015 to 16ல 27% ஆஃப் கிராம பெண்களும் 16% நகர பெண்களும் வயதுக்கு, அதாவது 15லிருந்து 49 வயதுக்குட்பட்டவர்கள் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்கள் அல்லது நீண்ட கால ஆற்றல் குறைபாடு உடையவர்கள் என தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்புல மூலமா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், more than half of the women in the reproductive age group 15 to 49 years in both rural and urban India were anemic. ஸோ அனிமிக்னா நமக்கே தெரியும், ரத்த சோகை அந்த குறைபாடு உள்ளதான். ஸோ 2015 to 16ல கணக்கெடுத்ததுல ரூரல் ஏரியாலும் சரி அர்பன் ஏரியாலையும் சரி 15 to 49 இயர்ஸ் இருக்க குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா 15 to 49 ஏஜ்ல இருக்க குரூப்ஸ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அனிமிக் ப்ராப்ளம்ல இருக்கிறாங்க அப்படின்னு கணக்கெடுத்திருக்காங்க. As regards children, about 60% of the rural and 56% of the urban children in the age group of 6 to 59 months are counted to be anemic in 2015 to 16. அதே மாதிரி 60% of rural and raceலையும் 56% of urban civilized childrenலையும் எந்த குரூப்னா 60 to 59 59 வயதுக்குட்பட்டவர்கள் 2015 to 16ல கணக்கெடுத்ததுல அவங்களும் வந்து அனிமிக் ப்ராப்ளத்துல கஷ்டப்படுறாங்க. 59 months இயர்ஸ் கிடையாது, 6 to 59 months குழந்தைங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், about 41% of the rural and 31% of the urban children are stunted. ஸ்டண்டட்னா என்னன்னு தெரியுங்களா? ஸோ அந்த மாதிரியான குழந்தைகள் வந்து எடை குறைவாகவே இருப்பாங்க. என்னன்னா, that is they are more not of the required height in correspondence to their age. ஹைட் வந்து அந்த அளவுக்கு வளர மாட்டாங்க. Another indicator of nutrition deficiency among children is underweight. ஸோ எடை குறைவான பிள்ளைகள் which is weight in relation to age, அவங்க வயசுக்கும் அவங்களுடைய வெயிட்டும் கம்மியா இருப்பாங்க. In India 2015 to 16, about 20% of children in age group 6 to 59 months in rural and urban India are estimated to be underweight. ஸோ ரூரல் ஏரியாவாக இருந்தாலும் சரி, நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி, கிராமப்புறமாக இருந்தாலும் சரி, 2015 to 16 கணக்கெடுத்ததுல கிட்டத்தட்ட 60லிருந்து 59 மாத வயதுக்குட்பட்ட குழந்தைங்களா எடை குறைவாக இருப்பதை கணக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டினுடைய ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்தின் நிலை என்னன்றதை பாருங்க. Nutrition plays a crucial role in human health and well-being. At the national level, despite higher economic growth, improvements in human development indicators like nutrition levels of the population have been unacceptably slow. A large number of Indian children are stunted. A substantial number of Indian children and women underweight, anemic and suffer from micronutrition deficiencies. To address these concerns, the central and the state governments have been channelizing substantial resources into various health and nutrition schemes and programs like Integrated Child Development (ICDS), Midday Meals, Reproductive Child Health Programs (RCH), and Indian National Rural Health Mission (NRHM). However, an effective scaling up of these efforts is required to mitigate the incidence of undernutrition in the country. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனித ஆரோக்கியத்துக்கும் நல வாழ்விலும் ஊட்டச்சத்து முக்கியம். நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்வுக்கு முக்கியமா இருக்குது ஊட்டச்சத்து. ஸோ தேசிய அளவில் அதிக பொருளாதார வளர்ச்சியில் இருந்த போதிலும்
ஊட்டச்சத்து அளவுகள் போன்ற மனித வளர்ச்சி குறிகாட்டிகளில் மேம்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு பொதுவாகவே உள்ளன. சோ இந்திய குழந்தைகள் வளர்ச்சி குன்றிருந்தாலும் கணிசமான எண்ணிக்கையிலான இந்திய குழந்தைகள் மற்றும் பெண்கள் எடை குறைவாகவும் இரத்த சோகை உள்ளவர்களாகவும் ஊட்டச்சத்து குறைபாடுகளும் பாதிக்கப்பட்டனர். சோ இந்த பிரச்சனைக்கு நீக்குவதற்கு என்ன பண்ணணும்னா மத்திய மாநில அரசுகள் என்ன பண்ணாங்க, பல்வேறு சுகாதார ஊட்டச்சத்து திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டங்களை கொண்டு வந்ததுதான் குழந்தை மேம்பாட்டு சேவைகள். சோ இன்டிகிரேட்டட் இங்க கொடுத்திருக்காங்க பத்தி இன்டிகிரேட் சைல்ட் டெவலப்மெண்ட் ரிசோர்ஸ் அப்படின்னா குழந்தை மேம்பாட்டு சேவைகள். நெக்ஸ்ட் மத்திய உணவு திட்டம், குழந்தைகள் சுகாதார திட்டம், அதான் ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்ட் ஹெல்த் ப்ரோக்ராம். ஸோ மற்றும் தேசிய கிராமப்புற சுகாதார பணி, நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். ஸோ இந்த மாதிரி பல திட்டங்களை செலுத்திட்டு வந்தாலும் எப்படி இந்த மாதிரி கவர்மெண்ட் என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்தாலும் ஊட்டச்சத்து குறைவான நிகழ்வுகள் இன்னமும் என்ன ஆயிட்டு இருக்கு, அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கு, இன்னமும் இருக்கு. ஸோ இதுக்காக முயற்சிகளை திறம்பட செயல்படுறது ரொம்ப ரொம்ப இந்த அண்டர்வெயிட் இருக்கிற குழந்தைகளை காப்பாத்துட்டு நம்மளுடைய அரசாங்கத்துடைய பல வழிகள்ல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, திட்டமிட்டு இருக்காங்க. So Tamil Nadu has played a pioneering role in bringing about significant changes in health and nutrition status of children under 6 years of age, pregnant women, in lactating mothers and adolescent girls. The government of Tamil Nadu successive budgets outlays for nutrition and health are the highest in the country. The performance of the ICDS scheme and the Puratchi Thalavar MGR Nutritious Meal PTMG or NMP in Tamil Nadu are considered one of the best in the country. ஸோ என்னன்னா 6 வயது விட்டுப்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், குழந்தைக்கு தாய்ப்பால் தருவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இளம் பருவ பெண்கள் ஆகியோரின் உடல் நலம் என்ன ஆயிட்டு இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டச்சத்து நிலையில இருந்து கம்மியாயிட்டே வருது. ஸோ இதுக்கு என்ன, தமிழகம் ஒரு முன்னோடி பங்கை கொண்டுள்ளது. ஸோ ஊட்டத்தட்டு மற்றும் ஆரோக்கியமான தமிழக அரசு அடுத்தடுத்த வரவு செலவு செலவினங்களை மாட்டிலே மக்களுக்கு செயல்படுத்தி அதன் மூலமா ICDS திட்டம் மூலமா அவங்களுக்கு என்ன பண்றாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் மூலமா அவங்களுடைய திட்டங்களை தீட்டி அவங்கள சரி பண்ணிட்டு வராங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட், the government of Tamil Nadu's policy for malnutrition free Tamil Nadu guides the state's long-term multi-sectoral strategy for eliminating malnutrition. The goal is reducing the human malnutrition of all types to the levels of best performing countries. In Tamil Nadu, ICDS is being implemented through 54,439 child centers, Anganwadi mayams, in 434 child development blocks, அது 385 rural, 47 urban and tribal. ஸோ என்னன்னா அணுகப்படாத பகுதிகளில் போய்மா ட்ரைபல் ஏரியாலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல ஸோ ஊட்டச்சத்து குறைபாடு அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத தமிழ்நாடு என்ற தமிழ்நாட்டின் கொள்கை மூலமா ஊட்டச்சத்து குறைபாட்டை அகற்றுவதற்காக மாநிலத்தின் நீண்ட கால பல துறை கொள்கைகளை செயல்படுத்திட்டு இருக்கு. இதுல தமிழ்நாடு அனைத்து 434 குழந்தைகள் மேம்பாட்டு தொகுதிகளில் 385 385 அதை சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் 385 கிராமப்புறங்கள்லயும், ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், 385 கிராமப்புறங்களையும் 47 47 நகர்ப்புறங்களையும் 2 பழங்குடி ட்ரைபல்னா பழங்குடியினர். ஸோ இதில் 54,439 குழந்தைகள் மையங்கள் இருக்கு. குழந்தைகள் மையங்கள்ன்றது அங்கன்வாடி, நம்ம வீட்டு பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் சின்னமாக இருக்கும், பால்வாடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அதில் 49,499 அங்கன்வாடி இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மையங்கள் மூலமா 4,940 சிறு அங்கன்வாடி மையங்களும் அது ICDS மூலமா செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. With steady expansion into unreached area, increased coverage of marginalized groups, enhanced allocations and enlarged scope of services, ICDS is now considered to be one of the world's largest program of its kind. So என்னன்னா அணுகப்படாத பகுதிகளில் கூட ட்ரைபல் பீப்புள்ஸாக இருப்பாங்க, அந்த மாதிரி பகுதியில் கூட நிலையான விரிவாக்கம் ஏற்படுத்தப்பட்டு ஒருங்கட்டப்பட்ட குழுக்களின் பாதுகாப்பு மூலமா அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களோட சேவைகளை செஞ்சுட்டு வராங்க. யாருன்னா ICDS மூலமா இது மிகப்பெரிய திட்டமாக ஒன்றாக செயல்படுத்திட்டு இருக்கு. இதுதான் ICDS ஸ்கீம். இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அங்கன்வாடி ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன சின்ன குழந்தைங்க, அதான். The PTMGR NMP is considered to be the largest known meal program in the country for combating malnutrition among children, increasing primary school enrollment and reducing dropouts rates. Other states in the country have modeled their known meal program along the lines of Tamil Nadu pioneering efforts. So புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் மூலமா குழந்தைகளுக்கிடையே ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கிறதுக்கும் அதே நேரத்தில் தொடக்கப்பள்ளி சேர்க்கையை அதிகப்படுத்ததும் இடைநிற்றல் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, டிராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா,
படிச்சுட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள் அவங்களால வறுமை அதிகமாக இருந்தால் அவங்க வீட்டில் வந்து சம்பாதிக்க முடியல, படிக்க முடியலன்னா அவங்க நிறுத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான இடைநிற்றல் விகிதங்களை குறைப்பதற்கும் நாட்டின் மிகப்பெரிய மதிய உணவு திட்டமாக கருதப்படுகிறது. ஸோ இது மூலமா என்ன பண்றாங்க, பிற மாநிலங்கள் தமிழகத்தின் முன்னோடி முயற்சிகளை பல படிப்படியாக உணவு திட்டங்களை வடிவமைச்சிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, சாப்பாடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மதிய உணவு திட்டத்தின் மூலமா வெரைட்டி ரைசஸ் கொடுக்குறாங்க, முட்டை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வரதான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் கோயிங் ஸ்கீம்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அண்டர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு த tune of 12,000 is being dispersed to poor pregnant women. அதாவது முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டத்தில் என்ன சொல்றாங்க, மெட்டர்னிட்டினா நலத்திட்டத்தில் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏழை கர்ப்பிணி பெண்கள் 12,000 நிதியுதவி வழங்கப்படுகிறது. ஸோ ஏழை பெண்கள் யாருன்னா கர்ப்பிணி பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 12,000 ரூபாய் நிதியுதவி தராங்களாம். The Chief Minister Comprehensive Health Insurance Scheme was launched in the state in the 2011-12 with the aim to provide universal health care to all, the providing free medical and surgical treatment. ஸோ முதலமைச்சருடைய விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழே என்ன பண்றாங்கன்னா 2011-12 ஆண்டில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இதன் நோக்கம் என்னன்னா, அனைவருக்கும் உடல் நலம் வழங்கும் நோக்கில் அரசாங்கத்தால் இலவச மருத்துவ வசதி மற்றும் அறுவை சிகிச்சை செய்யறாங்க. தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் TNHB was launched ambulance services free of cost, the 108 emergency ambulance services. தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, இலவசமாக ஆம்புலன்ஸ் மூலமா அறிமுகப்படுத்திருக்காங்க. இதுக்கு 108 பேர் வச்சிருக்காங்க. The school health program emphasizes on providing comprehensive health care services to all students studying in government and government aided schools. அது மட்டும் இல்லாம பள்ளி சுகாதார திட்டத்தின் கீழே விரிவான சுகாதார சேவை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி வழங்குவதை வலியுறுத்துகிறது. The National Leprosy Eradication Program is being implemented in the state with the aim to detect and to provide sustained regular treatment to all leprosy patients. So, this leprosy na தொழுநோய், இந்த கையெல்லாம் குஷ்ணமா இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் லெப்ரசி. ஸோ அவங்க அந்த நோய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனைத்து தொழுநோயாளியை கண்டறிஞ்சு அவங்க தொடர்ச்சியான சிகிச்சை வழங்குவது மட்டும் இல்லாமல் அவங்களை அந்த இடத்துல இருந்து காப்பாற்றுறதும், அவங்க இந்த மாநிலத்தில் இருக்க எல்லாருக்குமே என்ன பண்றாங்க, அந்த அவங்களுக்கு ஹெல்த் வந்து செக்அப் பண்ணி அது மூலமா ஃப்ரீ சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சம் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் சில ஊட்டச்சத்து திட்டங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய ஊட்டச்சத்து உணவு திட்டம். நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷன் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன், ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம். ஜெனரல் ICDS ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வேர்ல்டு பேங்க் அசிஸ்டட் இன்டிகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ். ஸோ பொது ICDS திட்டங்கள் மற்றும் உலக வங்கி உதவியுடன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் இருக்கு. ஸோ பிரதான் மந்திரி கிராமோதய யோஜனா ஸ்கீம், இது வந்து பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி கிராமோதய யோஜனா திட்டம். தமிழ்நாடு இன்டிகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். மிட் டே மீல் ப்ரோக்ராம், மத்திய உணவு திட்டம். ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த லெசன்ஸ் முடியுது. லெசன்ஸை பாருங்க, வீடியோஸை பார்த்துட்டு ஒரு வாட்டி புக் எடுத்து ரீட் பண்ணி பாருங்க. ரீட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா, நாங்கள் என்ன கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, கேட்டுக்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் நாங்கள் என்ன கொடுக்குறோமோ அதுக்கு டெஸ்ட் எழுதி அனுப்பிச்சிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.